உயர்த்துகிறோம். நன்றி 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 அப்பா. நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பெரியவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தூயாதி தூயவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்கே என்னை மாத்திரம் 2 பேரும் உங்கள் குடிக்கிற மத்தியில் இருப்பேன்னு சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் இருக்கிறவே இருக்கென்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அம்சமான யாவருமான இறங்கி வருவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடுவேன்னு சொல்லியிருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காய் ஜீவனை தந்தவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக உயிர் தெழுந்தவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காய் மீண்டும் வருவேன் சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக ஒரு தேற்றமான தந்தீரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. வாக்குத்தத்தம் உரைத்தவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அதை நிறைவேற்றி முடிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆதியும் அந்தமானவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அல்பா ஒமேகாவானவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்கள் உதவி செய்கிற நல்ல எபினேசரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் சுகமுக்குரிய யெகோவா ராஃபாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்ஷடாயே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்களோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் இதுவரைக்கும் கைவிடாதவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை விட்டு விலகாதவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்கள் சிறையிருப்பிலிருந்து திருப்பினவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. தேவனே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்கள் துதிக்கு பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு. காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர். நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. அதிகாலை வேலை தேர்வு கண்ணடிவான்னு சொன்னது போல இந்த நாளிலும் இந்த காலை வேலை உண்மை கண்ட கிருபைகள் ஒவ்வொருவரையும் தந்திருக்கிறதுக்காக நன்றி 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 ஏசப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உங்கள் கிருபை தான் ஏசப்பா. உங்கள் கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. விசேஷமாக இந்த அதிகாலை ஜெபத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் துவக்கமாக முன்னாடி நீங்கள் ஆளுகை செய்யும்படியாகவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசப்பா. உண்மை பாட இருக்கிறோம், துதிக்க இருக்கிறோம், ஜெபிக்க இருக்கிறோம், வேதத்தை வாசிக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட எல்லா பகுதியிலும் இடைப்படுங்கப்பா. எங்களோட நீங்கள் பேசுங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. அதுக்கு பதில் தாங்க ஏசப்பா. நாங்களும் ஆவியோடும் உண்மையோடும் அப்பா, எங்கள் முழு ஆத்மாவோட முழு பலத்தோடு அன்பு கூற உதவி செய்யுங்க ஏசப்பா. தேவன் எங்களுக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியா ஏசப்பா. எங்கள் சபைக்கு எல்லாருக்கும் ஒரு உணர்வுள்ள தரும். இந்த காலையிலே ஏசப்பா, இந்த அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வந்து உங்கள் சமூகத்தை வந்து உண்மை உயர்த்த, கனப்படுத்த, மகிமைப்படுத்த இந்த நாளை உண்மை முன்னிறுத்தி கடக்க உதவி செய்யுங்க. அங்கே ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வறண்ட பிள்ளைங்க சீக்கிரமாய் துரிதமாய் கொண்டு வாங்க. இந்த நாள் வேண்டிய மண்ணை அவங்க பிட்டு தாங்க ஏசப்பா. அதை உட்கொண்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆவியில் பலனடைந்து இன்னும் மக்களுக்காக சாட்சியாய் வைராக்கியமா பரிசுத்தமா வாழ்ந்து காட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் தமிழ் அதிகார
ஜெபத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தோமுடைய ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆத்துமாவை நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு சொல்லி, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவான்னு சொல்லி நல்லா கரங்கள் தட்டி நம்ம அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். எல்லாம் தெரிந்த ஒரு படம் தான். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், நம் வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே, என் இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி 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 அப்பா. இந்த ஆண்டுல 2 மாதங்களை கிருபையாய் கடக்க செய்து இந்த 3ஆம் மாதத்திலும் ஏசப்பா இதுவரை நடத்தி வந்திருக்கிறீர். நன்றி 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 அப்பா.
எல்லாம் தெரிந்த ஒரு பாடல் தான். உன்னத பாடல் 623 கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டு என்று இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குது. நம்மளும் சொல்லலாம், ஆண்டவர் உமால முடியாத எதுவுமே இல்லைப்பா, உமால எல்லாம் கூடும் சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. ஓங்கிய புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீர், ஓங்கிய புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீர், நீட்டப்பட்ட கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீர், நீட்டப்பட்ட கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீர். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. எல்லாம் சொல்லமா, உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட், ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. நல்ல கையை தட்டி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சப்பா, உம்மால எல்லாம் ஆகும் ஆண்டவரே. என் பலவீனம் மாற்ற உம்மால ஆகும்ப்பா, என் சூழ்நிலை மாற்ற ஒருவரால மாத்திரம்தான் ஆகும் ஆண்டவரே. நாங்க உண்மையே நம்புறோம் ஏசப்பா, விசுவாசிக்கிறோம்ப்பா. நம்ம எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, எல்லாம் உயர்த்தி. அவரால் தான் எல்லாம் ஆகும்னு சொல்றோம். ஆனாலும் விசுவாசத்தோடு நம்ம அவரை அதிகமாக தேடுறதில்லை, ஆராதிக்கிறதில்லை, துதிக்கிறதில்லை, நேரத்துக்கு வந்தவரை கனப்படுத்துகிறது இல்லை. நல்லா கண்களை மூடி கொஞ்சம் நம்ம நிதானிச்சு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நாட்களை பார்க்குறோம். அநேக இடங்களில் யுத்தங்கள், ஜனங்கள் மன நிம்மதி இல்லாமல், அநேக உயிரிழப்புகள், பசியிலும் பட்டினிலும் ஒரு கூட்ட ஜனம் இன்னைக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற நாட்களில், மரண பயத்தில் இருக்கிற நாட்களில் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு தேசம், நல்ல ஒரு மாநிலம், நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு சபை, நல்ல ஒரு சுகமான ஒரு இருப்பிடம், நல்ல தூக்கம், நல்ல உணவு உடுக்க உடையும் கொடுத்து ஆண்டவர் இது வரைக்கும் ஒரு குறைவு இல்லாமல் நடத்தி வந்திருக்கிறாங்க. அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இன்னைக்கு பார்க்கணும். அரபு கண்ட்ரிஸ்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளோ பெரிய மாளிகை கட்டிடங்கள்லாம் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் தரைமட்டமாகும் போது, அங்கே இருக்க ஜனங்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஒரு ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க அப்பா. எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்கிறீங்க அப்பா. ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கிறீங்கப்பா. இந்த நாள் நாங்கள் இங்கே நிற்கிறோம்னா அது உங்கள் கிருபை தான்ப்பா. அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. அப்பா உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. உங்கள் சிறையிருப்பில் நான் திருப்புவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. என்னோட பிதாக்கள் தேசத்தை சுதந்திரிக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. என்னால் செய்யக்கூடாத அதிசயங்கள் உண்டோ என்று எங்களை பார்த்து நீங்கள் கேட்டிருக்கீங்கப்பா. நாங்கள் உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம்ப்பா. நீங்கள் சொன்ன வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றுவீங்க நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. எங்கள் புத்தியை நாங்கள் நம்பியிருந்தா மன்னிங்கப்பா. எங்கள் வேலையை எங்கள் பலத்தை நாங்கள் நம்பியிருந்தா மன்னிங்க ஆண்டவரே. இந்த காலை வேலை எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா. உண்மையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நல்லா சேர்ந்து பாட போகிறோம். சொன்ன சொல்லி காப்பாற்றும் தெய்வம் உண்மை அன்றி யாருமே இல்லைப்பா. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை ஆண்டவரே சொல்லி உங்களால் மாத்திரம்தான் எல்லாம் ஆகும் நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறப்பான்னு சொல்லி நல்லா சேர்ந்து பாடுவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றி உவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே.
மகிமை. ஆண்டவருக்கே நன்றி சொல்லுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற ஒரே தெய்வம்னா அது நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவருக்கே நம்ம எல்லா துதியும் கனவு மகிமை செலுத்தலாம். உண்மையே நாங்க நம்புறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்க அவிசுவாசம் நீங்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான வாழ உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிற, உம்மையே சார்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட கிருபை இன்னும் எங்களுக்கு தரப்போறதுக்காய் நன்றி 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 அப்பா. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம்மா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த வேலை வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. சிறுப்பிலிருந்து பெரியவங்க வாலிபர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வர தடப்பட்ட எங்கள் குடும்பத்தை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. தேவர் அவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. வரும் நாட்கள் அவர்களும் வந்து இங்கே கூடி ஆராதிக்கிற அந்த உன்னத அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை அவங்களுக்கும் நீங்கள் தரும்படியாய் அந்த கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யுங்கப்பா. அநேக நாள் சொல்லிட்டே இருக்கிறோம் ஆண்டவர், ஆனாலும் இந்த அதிகாலை தேடாமல் இருக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் அவங்கள மன்னிக்கும்படியாய் தேவன் அவங்களையும் தட்டி எழுப்பி கொண்டு வாங்கப்பா. காலத்தை பார்க்கும்போது உங்களுடைய வருகை நாட்கள் இருக்கிற ஆண்டவரே. அப்பா தேவன் அவர்களும் எங்களோடு கூட அனுதினமும் அவனை தேட துதிக்க ஆராதிக்க தேசத்துக்காய் செபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க சபையில செபிக்கிற வாஞ்ச உள்ளவரை எழுப்பித்தாங்க ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்பித்தாங்க ஆண்டவரே. அனுதினமும் உம்மை தேடுற ஒரு கூட்டத்தை மாற்றுங்க ஆண்டவரே. எங்க சபையை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் செய்கிற வேலை தொழில் ஆசீர்வதிங்கப்பா. போக்குவரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களை சமூகங்கள் முன்னும் பின்னும் வந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகள் நல்ல படிக்க ஞானத்தை தாங்கப்பா. வீடுகளில் இருக்க நல்ல ஒரு பாதுகாப்பு நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் அந்த இடத்துல உங்கள் நாம மகிமைக்காக வாழ நீங்கள் எங்கள் பார்க்கின்ற உணர்வோடு நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் செய்யணுன்ற அந்த எண்ணங்களுக்குள்ள எப்போது இருக்கட்டப்பா. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஏசப்பா. இன்னும் உமக்காக நாங்கள் வைராக்கியமாக சாட்சியாக வாழ உதவி செய்யுங்கப்பா. இன்னமும் நாங்கள் உமக்காக பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்கப்பா. எந்தெந்த காரியம் நாங்கள் விழுந்து போயிருக்கிறோமோ ஏசப்பா, சபையில் நீங்கள் வார்த்தை நேரம் பேசும்போதே ஏசப்பா, அதை கேட்டு நாங்கள் உண்மையாய் மனம் திரும்ப கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களோட வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற அனுபவங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. தேவ நல்ல ஒரு கீழ்ப்படிதன் ஆவி எங்களுக்குள்ள வைங்கப்பா. எங்களுக்குள்ள குடும்ப சபம் இருக்கணும் ஏசப்பா. ஒருமனம் இருக்கணும் அப்பா. ஐக்கியம் இருக்கணும் ஆண்டவரே. தேவன் எல்லா ஃபெல்லோஷிப்பும் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தேவ ஆவி எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒருமனத்தின் ஆவியை கொடுக்க போறதுக்காய் நன்றி அப்பா. உங்களோட பிள்ளையா எங்களை இன்னும் அற்ற போறதுக்காய் நன்றி 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 அப்பா. இந்த நாளை நீங்க எங்களை ஆசீர்வதித்து கொடுக்க போறதுக்காய் நன்றி 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 அப்பா. இந்த நேரத்தில் எங்க போதல் குடும்பத்துக்காக செபிக்கிறேன் சப்பா. அங்கிள் ஆண்டி ஆசீர்வதிங்க, இம்மானுவேல் ஆசீர்வதிங்கப்பா. எங்க போதல் குடும்பத்தாரை இன்னும் அதிகமாய் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அவங்களுடைய போக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவங்களுக்கு வேண்டிய நல்ல பேலன்ஸ், சுகம், ஆரோக்கியத்தை தாங்கப்பா. அவங்களுக்கு கொண்டு வைத்துக்க திட்டங்கள், தரிசனங்கள் நிறைவேறணும் ஆண்டவரே. எந்த தடையும் இருக்கக்கூடாது ஏசப்பா. அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள்லாம் மாற உதவி செய்யுங்கப்பா. அவங்க பட்சத்தில் வரும்படி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் அவங்களை அப்பா எந்த இடத்துல நீங்கள் உயர்த்தி வச்சிருக்கீங்களோ இன்னும் அநேக இடங்களை உயர்த்தி வைங்க ஆண்டவரே. இந்த பகுதிக்கும் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு இன்னும் அவங்களை ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அவங்க மூலியமா இன்னும் வெளியரங்கமான அற்புதங்கள், அடையாளங்கள் நிறைவேற்றப்படும் ஏசப்பா. நீங்க அவங்களை அழைத்த நமது இது வரைக்கும் கிருபையா நடத்தி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னமும் நடத்துங்க ஏசப்பா. தேவன் அவங்களுடைய எல்லா குடும்ப தேவைகள் ஊழியத்தை எல்லாம் சந்திக்கப்பட்டோம் ஏசப்பா. இந்த ஆண்டுல தேவன் அப்பா அவங்களுக்கு கொண்டு செய்ய போற எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்ற போவதுக்காக நன்றி நன்றி அப்பா. அவங்களுக்கு ஊழியங்களை கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளுக்காக நன்றி ஆண்டவர். இன்னும் அதிகமான நல்ல உயர் பதவிகளை கொடுக்க போறீங்கப்பா. அந்த ஊழியங்களை இன்னும் அதிகமாக அவங்க எடுத்து பயன்படுத்த போறீங்கப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. அதுக்கான எல்லா தேவைகள் மனிதர்களை உண்டாக்கி தர போறதுக்காக நன்றி நன்றி அப்பா. எங்க போதர் குடும்பத்தை நீங்க அப்படியே ஆசீர்வதித்து ஏசப்பா. நீங்க உங்க நாம மகிமைக்காய் எடுத்து பயன்படுத்த போறதுக்காக நன்றி 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 அப்பா. இன்னும் வேண்டிய பேலன்ஸ், சுகம், ஆரோக்கியம் தந்து நீங்க பயன்படுத்த போறதுக்காக நன்றி நன்றி அப்பா. அவங்க கொண்டு வச்சுக்க திட்டங்கள், தரிசனம் நிறைவேற்ற போறதுக்காக நன்றி 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 அப்பா. அப்படியே செய்வீங்க நம்புறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கனமாகியும் ஒருவருக்கு எங்க செலுத்துகிறோம். மீட்பரச்சனும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு சில குறிப்புக்காக ஜெபம் பண்ணலாம். இந்து மொழி வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆத்தும ரட்சிப்புக்காக ஒரு பாரத்தோட ஜெபம் பண்ணலாம். இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கவங்களுக்காக ஒரு பாரத்தோட ஜெபம் பண்ணலாம். நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம், மனம் திரும்பங்கள் பரலோக சமீபத்திற்கு சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் இன்னும் நம்ம சபையிலேயே நம்ம அநேகர் மனம் திரும்பாமல் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கும் ஓய்வு நாளுக்கு வராமல் இருக்கிற அநேகர் உண்டு. ஆண்டவர் உண்மையாக தேடாதவங்க உண்டு. சபைக்கு வந்தும் பின்மாற்றத்தை போனவங்க உண்டு. இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்க நம்ம குடும்ப தலைவர்கள் உண்டு, குடும்பங்கள் உண்டு. பின்மாற்றத்தில் போன சபை குடும்பங்கள் உண்டு. தேவன் அவங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு வாய்ப்பை தரும்படியா நம்ம ஆண்டோட வருகை நாட்கள் இருக்கிறோம். எப்படியா அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும்ப்பா. நாங்கள் அந்த ஒய்கோசம் எழுதப்பட்ட நபர்கள் ரட்சிக்கப்படணும், எங்கள் உறவுகள் நண்பர்கள் ரட்சிக்கப்படணும் சொல்லி ஆத்தும பாரத்தோட எல்லாம் ஜெபம் பண்ணுமா. அந்த ஆத்தும அப்படியே ரட்சிக்கப்பட்டு சபை கொண்டு வாங்கப்பா. விட்டு விட்டு ஆராதிக்கிறேன் இல்லை ஆண்டவரே, விடாம ஆராதிக்கணும்ப்பா. எதை பார்க்குறோம், திருப்பந்தியில கூட நீங்க அநேகர் வராமல் இருக்கிறத பார்க்குறோம். எல்லாம் ஒரு பாரத்தோட ஆண்டவரே, நானும் என் வீட்டால் கர்த்தரே சொன்ன எல்லாமே கூட ஒவ்வொரு குடும்பம் மாத்துங்கப்பா. எங்க உறவுகள், நண்பர்கள், நாங்கள் குடும்பமாய் வந்து இங்க ஆராதிக்கணும்னு சொல்லி ஒரு பாரத்தோட ஜெபம் பண்ணணும். இதுக்காக ஜெபம் பண்ணுமா.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாலையிலே நீ தேடுகிறவரே, நான் கண்ணேறி வந்து சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பவும் அதிகாலையிலே நாங்கள் தேட செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது கூட ஒவ்வொரு ஆத்துமாக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆத்துமாவையும் உம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அப்பா ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தோம் ஆண்டவரே அங்கெல்லாம் ஆண்டவரே ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா வருகிற காலத்தில் அங்கேருந்து ஒரு ஆத்மா வந்து ஆண்டவரே அப்பா ஞானஸ்தானம் எடுக்க உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் தாமே கத்ததாமே நீர் பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களும் அப்பா கெட்டு போய் உணரி சித்தமில்லை என்று சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. அப்படியே ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தேவன் தாமே ஆண்டவரே ரட்சிக்கப்பட அப்பா நீரே உண்மையுள்ள ஜீவன் என்று தேவன் என்பதை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே வீணான கண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்பா ஆராதனை செய்கிற இந்த கூட்டத்தை தேவன் நீர் ரட்சிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கத்ததாமே நீர் ஒரு கூட மனம் இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மால செய்யக்கூடாத அதிசயம் காரியம் உண்டோ என்று சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. அந்த வாக்குத்தத்தின்படியாய் கூட தகப்பனே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அடுத்த வாரத்தில் நாங்கள் போய் சுவிசேஷம் சொல்லும் போது அதை கேட்டு ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு கூட அந்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் அப்பா பாரப்படுகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா உன் வருகையிலும் அவர்களும் எடுத்துக்கொள்ளப்பட தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீ வருகிற காலம் மிக சமீபமாக இருக்கிறது ஏசப்பா. அதற்கான அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்பா. ஆண்டவரே அந்த மக்கள் எல்லாம் அப்பா புரிந்து கொள்ள உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா அவர்களும் எங்களுக்கு கூட எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் கைவிடப்பட நிலைமை இல்லாதபடிக்கு ஏசப்பா. ஆண்டவரே அவர்களால் ரட்சிக்கப்பட ஆண்டவரே உம்மை தேடி ஓடி வருகிற பிள்ளைகளாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீர் கால் வைக்கிற இடத்தை உனக்கு சொந்தமாய் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர். அப்பா நாங்கள் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் அறிந்தோம் அந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அப்பா அப்பா ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அன்று பேதுரு சொன்னபோது எத்தனை மக்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டார்களோ அப்படிப்பட்ட அப்பா விசுவாசத்துள்ள ஆண்டவரே வர உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே அப்பா உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் உள்ள ஜீவன் உள்ள தேவிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே சப்பா. எங்களால் ஒன்றுமே கூடாது அப்பா. உம்மாலே எல்லாம் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அப்பா நீர் ஒரு கூட அவர்களோட பேசுங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா சுற்றி உள்ள ஒவ்வொரு கிராமமும் அப்பா ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா இயேசு என்ற பட்டணமாய் மாறட்டும் அப்பா. ஒரு கூட நீர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் மனதில் நீர் பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. என் கத்த தாமே நீர் பேசுமா ஆண்டவரே. அப்பா உன்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று கூட இல்லையாப்பா. எல்லா சகலத்தையும் நீ செய்ய வல்லவராக இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா மனிதர்களை பார்க்கிலும் மேலானவர் நீர் ஏசப்பா. அப்பா அவர்கள் ஆண்டவரே அப்போ நாங்களும் நீரே இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் முகத்தை பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்கள் இருக்கிற அப்பா ஆண்டவரே ஏசப்பா மீனான மண்ணுக்கெல்லாம் ஆராதனை செலுத்துகிற அந்த ஜனத்தை அப்பா உமக்கென்று அப்பா வரணும் அப்பா. உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் மாச்சுங்க ஆண்டவரே. உண்மை ஆராதனை செலுத்தணும் அப்பா. ஆண்டவரே உண்மையை தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளாய் நீ மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு கூட நீர் பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாம ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தை கேட்டுங்க அப்படியே செய்யப்போதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னொரு குறிப்புக்காக ஜெபம்லாம் சாமுவேல் பற்றி ஜெபம் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க, பப்ளிக் எக்ஸாம். அவங்க பிள்ளைகளாம் நல்லா படிக்கணும், ஞானத்தை தரணும்னு சொல்லி ஒரு பாரத்தோட மாதிரி ஜெபம் பண்ணலாம். இன்னிலேருந்து பிள்ளைகள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. பிள்ளைகள் இந்த நேரத்தில் படிக்கிறது மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணணும். மொபைல் ஃபோனுக்கோ இல்லை டிவிக்கோ வேறு எதுக்கும் அடிக்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிள்ளை இந்த பப்ளிக் எக்ஸாம் நல்லா எழுதணும். அதேமாதிரி ஆனுவல் எக்ஸாம் இருக்குது, செமஸ்டர் எக்ஸாம்லாம் இருக்குது. இதெல்லாம் பிள்ளைகள் இந்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும்னு சொல்லி ஒரு பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம சபை இந்த மாதம் பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி பல நாட்களாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதம் நம்ம மூலிமா இந்த ஆலய பிரதிஷ்டை பண்ணி முடிக்கணும், இந்த வேலையெல்லாம் நிறைவேற்றப்படணும்னு சொல்லி நம்மளால் நான் நேராக முழங்கால் படிக்கிட்டு இந்த 2 குறிப்புக்கு ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணி போகிறோம். எக்ஸாம் எழுத ஒரு பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நம்ம சபை இந்த ஆலய வேலைக்காகவும் ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே சீக்கிரமாக இதை நிறைவேற்றி தாங்கப்பான்னு சொல்லி
இதுக்காக நம்ம ஜெபம் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு தகப்பனே, ஆண்டவராக இயேசு இந்த ஆண்டவராக இயேசுவே இந்த நாளைய ஆண்டவர் இந்த புதிய நாளை ஆண்டவர் காண்பதற்கு ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவராக இயேசு இந்த வேலையிலும் தகப்பனே அப்ப இயேசுவே எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராக இயேசுவை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டு நீங்க ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் 10th 11th ஆண்டவர் 12th எக்ஸாம் எழுதுகிற ஆண்டவர் அனைத்து பிள்ளைகளும் ஆண்டவராக இயேசுவே ஆண்டவர் அப்பா இயேசு நல்ல தேர்ச்சி பெறத்தக்கதாய் நல்ல மார்க் எடுக்கத்தக்கதாய் ஆண்டவர் அப்பா இயேசு அவர்களுக்கு நாணத்தை கொடுக்க முடியா சுபிக்க அந்த கப்பனே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரை படித்த ஆண்டவர் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆண்டவர் நல்ல ஆன்சர் எழுதத்தக்கதாய் ஆண்டவர் அவர்களுக்கு நாணத்தை கொடுக்க முடியா சுபிக்க அந்த கப்பனே. ஆண்டவர் அப்ப இயேசு அவர்கள் படிக்கின்ற ஆண்டவரை படிப்பெல்லாம் ஆண்டவர் அப்ப இயேசுவே நல்ல மனதில் பதியத்தக்கதாய் கிருபையாய் இறங்கும்படி சுபிக்க அந்த கப்பனே. ஆண்டு நல்ல படித்து ஆண்டவர் நல்ல மார்க் எடுத்து ஆண்டவர் இன்னும் மேல் வகுப்புகளுக்கு செல்ல ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல நாணத்தை தாங்க ராஜா. ஆண்டு தானியேலை போல ஆண்டவர் ஜெபித்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அப்ப இயேசுவே ஆண்டவர் அப்ப இயேசு பிள்ளைகள் நல்லா படிக்க ஆண்டவர் கிருபையாய் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் அது போல ஆலய பிரதிஷ்டைக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் ஆலயத்தில் கட்டுமான பணிகள் ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் குறைவுபட்டு தகப்பனே. ஆலயத்தை கட்டுங்கள் அதன் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரல்லவா தகப்பனே. ஆண்டவர் கிருபையாய் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் அப்ப இயேசு எங்களை கொண்டு ஆண்டவர் அப்ப இயேசு ஆலயத்தை கட்ட ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்க முடியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகள் அனைத்திலும் தகப்பனே நல்ல ஆஸ்வதத்தை தாங்க ராஜா. ஆண்டவர் அப்ப இயேசு நாங்கள் கொடுக்கின்ற ஆண்டவர் தசம பாகத்தை கொண்டு ஆண்டவர் அப்ப இயேசு உமது ஆலயத்தை கட்டி எழுப்பத்தக்கதாய் ஆண்டவர் கிருபையாய் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் அந்த வாஞ்சை தாங்க ராஜா. ஆண்டவர் கிருபையாய் இறங்குங்க தகப்பனே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் தகப்பனே ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஆண்டவர் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் வாஞ்சை ஊற்றும்படியா ஜெபிக்க தகப்பனே. ஆண்டவர் கிருபையாய் இறங்குங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செபத்தை கேட்டீங்க அப்படியே செய்யப்பதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னொரு குறிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். பாண்டி மாண்டி வந்து ஜெபம் பண்ணுங்க. வருகிற நம்ம எலெக்ஷனுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த எலெக்ஷன் தேவ சித்தத்தை நிறைவேற்றதான் இருக்கணும். எந்த மனுஷக திட்டமும் நிறைவேறப்படக்கூடாது. அதே மாதிரி எலெக்ஷன் நிமித்தம் எந்த இடத்துலையும் கலவரங்கள் வரக்கூடாது. எந்த இடத்துலையும் உயிரிழப்புகள் வரக்கூடாது. இந்த மாநாடு பிரச்சாரத்தில் எந்த இடத்துலையும் உயிர் சேதம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா கடந்த நாட்களை பார்க்குறோம் எத்தனை பிரச்சனை எவ்வளோ பேர் இறந்துகிட்டு இருக்காங்க பார்க்குறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் இனி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த எலெக்ஷன் நல்லபடியாக நடந்து முடிக்கணும். உங்கள் திட்டம் மாற்ற நிறைவேறும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களை நீங்கள் யார் மூலிமா ஆளும் சித்தமாக இருக்கிறீங்களோ அவங்க ஆளுங்க சொல்லி ஒரு பாரத ஜோமனும் இந்த எலெக்ஷனில் எந்த குளறுபடி நடக்கக்கூடாது. எந்த மிஷினும் இது பண்ணக்கூடாது. அதேமாதிரி இந்த எலெக்ஷனுக்காக பார்க்கும்போது நிறைய பேர் நரபலி கொடுக்காங்க கேள்விப்படுறோம். இதெல்லாம் நடக்கக்கூடாது சொல்லி ஒவ்வொருத்தங்களும் பாதுகாப்பு கொடுங்க. சப்பா இந்த எலெக்ஷன் உங்கள் சித்தத்தின்படியாக நடக்கும்னு சொல்லி இதுக்காக ஒரு பாரத ஜோமெல்லாம் இதுக்காக ஜோம் பண்ணுங்க. சோதரம் 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 அப்பா எங்கள் அன்பு அதிகமாக நேசிக்கிற அந்த தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அதிகாலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து அப்பா எங்கள் ஆயுசு நாட்களில் இன்னும் ஒரு நாள் கொட்டி கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. என் தேவ ஆவியானவரே அப்பா எங்கள் தேசத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே அப்பா வருகிற எலெக்ஷனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆவியானவர் தாமே அப்பா நீங்கள் அந்த எலெக்ஷனை நேர்த்தியாகி நடத்தி தரும்படி ஆயுட்சேபிக்கிறோம் அப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு நல்ல தலைவர்களை நீங்கள் ஏற்படுத்தி தரும்படி ஆயுட்சபிக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய சித்தம் மாத்திரமாப்பா எங்கள் தேசத்தில் நிறைவேறும்படி ஆயுட்சபிக்கிறோம் அப்பா. யார் தலைவராக வந்தா அப்பா அந்த ஜனங்களுக்கு நல்லதை செய்வார்களோ அப்பா அது உமக்கு தெரியும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்தில் நிறைவேறட்டும் ராஜா. அப்பா அந்த எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் ஆண்டவரை எந்த ஒரு சண்டை சச்சரவும் இராதபடிக்கு சமாதானமாய் நேர்த்தியாய் நடக்க நீங்கள் கிருபை தாங்க ராஜா. அப்பா என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன தேவன் தாமே அப்பா. நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. எங்கள் தேசத்திற்கு ஒரு விஷயம் நீங்கள் மனமிறங்கும்படி ஆயுட்சபிக்கிறோம் அப்பா. எலெக்ஷன் நேர்த்தியாய் நடத்தி நீங்கள் தரப்போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா அந்த மிஷின்களாம் நேர்த்தியாய் செயல்பட நீங்கள் கிருபை தாங்க ராஜா. அதில் எந்த ஒரு குளறுபடியும் வராதபடிக்கு ஆவியானவர் தாமே அந்த நாளில் நீங்கள் ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்தில் நிறைவேறும்படி ஆயுட்சபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் நேர்த்தியாய் எலெக்ஷன் அப்பா ஓட்டு போட நீங்கள் கிருபை தாங்க ராஜா. எந்த பிரச்சனைகளும் வராதபடிக்கு ஆவியானவர் அப்பா நீங்கள் கூட இருந்து நடத்த போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நல்ல ஆண்டவரே ஜனங்களை நேசிக்கிற தலைவர்களை அப்பா நீங்கள் தரப்போகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா எல்லாருக்கும் உதவி செய்கிற போகிற நல்ல தலைவர்கள் நீங்கள் தரப்போகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. நீங்கள் ஏற்ற தலைவர்கள் எங்கள் தருவீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா.
நீர் அப்படியாய் ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மீட்பர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டீங்க. அப்படியே செய்ய போதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு மட்டுமாய் நீர் பதில் தந்த தயவுக்காக நன்றி அப்பா. எங்கள் மாநிலத்தில் வருகிற நாட்கள் நடக்கிற இந்த எலெக்ஷனில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. கர்த்தர் தாமே கூட இருந்து நடத்துங்க. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வடிவு கரிசிக்காக, மேரி அவர்களுக்காக, கவிதா அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் நல்ல சுகபலன ஆரோக்கியத்தை கர்த்தர் தரும்படி, அதே போல் சரவணனுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வேண்டிய கிருபைகளை தரும்படி, மருத்துவ உதவிகள் கிடைக்க ஆண்டவர் எல்லா அனுகூலமான வழிவாசல்களை கர்த்தர் நீர் திறக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு கூட இருக்கட்டும். இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் எல்லா பலவீனங்களை அகற்றி பலத்தினால தேவனீர் இடைக்கட்டி வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. தேவையின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகள் எதற்கெல்லாம் அவர்கள் உம்முடைய சித்தத்துக்கு காத்திருக்கிறார்களோ கர்த்தர் அதிலே ஜெயத்தை தந்து மேன்மைகளை கொடுத்து தேவன் நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வரும் தலைமுறைகளுக்காக, இளம் தலைமுறைகளுக்காக நாங்கள் மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் உமக்கு பயப்படுகிற பயத்தோடு ஜீவிக்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ள, ரட்சிக்கப்பட, எல்லா வன்முறைகளை விட்டு விலகி, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த சமூக வலைதளங்கள், இந்த மீடியாவிலிருந்து விலகி, ஆண்டவரே பிள்ளைகள் பரிசுத்தத்தை தங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய தெய்வீக கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. விசேஷமாய் கூட இந்த 10th +1 +2 பிள்ளைகள் தேர்வு எழுத இருக்கிறாங்க. மீண்டுமாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்ல முறையில் அந்த தேர்வு எழுத வெற்றி பெற கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய கிருபை அந்த பிள்ளைகளை தாங்கும்படி, இந்த நாட்களில் எந்த பலவீனங்களும் பிள்ளைகளை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து நடத்துங்க. அவங்க போகும்போதும் வரும்பொழுதும் தேவ சமூகம் முன்பாக செல்லட்டும் அப்பா. ஞானமாக இந்த தேர்வை எழுத கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் தேடி வந்த இணைப்பில் வந்த நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. உடைய தெய்வீக கரம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளும் உன்னத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்வம். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஒன்று கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை.
அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாய் இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிரகாராதனைக்காரனையாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறதற்கு என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். 6ஆம் அதிகாரம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயத்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயத்தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவர்களை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாதிருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரனை கூட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? சேர்ந்து வாசிப்போம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் கர்த்தரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் சமூகத்தில் அவரை தேடுறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு ஆனந்தம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அவர் யாரெல்லாம் முன்குறிச்சிருக்கிறாரோ அவங்க தான் வர முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு மிகவும் நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லைங்க. நமக்காக ஆமென் ஜீவனை கொடுத்து அன்பு இன்னதென்று அவர் விளங்க பண்ணினார். ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்து நம் மீது வைத்த அந்த அன்பை அவர் விளங்க பண்ணினாராம். ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஆமென். இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அவரை
நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நாம் செய்த புண்ணியெல்லாம் கிடையாது. அவர் நமக்காக சிந்தின ரத்தம், அவர் நமக்காக கொடுத்த அந்த கிரயத்தினால நாம் நிச்சயப்பட்டிருக்கிறோம். ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஸோ இது என்னால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய ஈவு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனுடைய ஈவு. நான் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபை, ஈவு, இரக்கம், அவருடைய மேலான அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, இந்த கால வேளையிலும் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். எடுத்தவர்கள் வாசிங்க. ஏசாயா 54 அதிகாரம் 4 வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஏசாயா 54 4 வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையின் இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், இம்மட்டுமாய் நீர் எங்கள் நடத்தி வந்த கிருபைகளுக்காக, தயவுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை அப்பா. உம்முடைய கிருபையினால் நாங்கள் நிலை நிற்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை வழியாக எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு பேசுனீங்க. உங்கள் கோடான கோடி நன்றி. எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர் பதில் தந்தீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறோம் அப்பா. பதில் தந்தீர், நாங்கள் பதிலை பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தையின் தேவன் இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. பயம் அது என்ன செய்யுதான்? நம்முடைய எதிர்காலத்தை இருண்ட காலமாக காட்டுதான், இருட்டாக காட்டுது. நமக்கு ஆண்டு ஒரு பிரைட் ஃபியூச்சரை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதில் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த எதிர்காலத்தை, பிரைட் ஃபியூச்சரை பிசாசு எப்படி காட்டுறான்? இருண்டு போன அளவுக்கு. அப்புறம் எங்கெல்லாம் இருட்டு இருக்கோ அங்கே நம்ம பயப்படுவோம் பாருங்க. ஸோ நம்ம எதிர்காலத்தை குறித்து அப்படி காட்டுறானோம். ரெண்டாவது, அவன் காட்டுற காலம் கடந்த காலத்தை நினைத்து நடுங்க செய்யுமா. பயம் எப்படி வருது? நடந்து முடிஞ்சதை எதிர்காலத்தை காமிச்சு ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்றது. விசுவாசத்தை அந்த பயம் பலவீனப்படுத்துமா. நம்ம தேவன் மேலே வச்சிருக்க அந்த நம்பிக்கையை அந்த பயம் என்ன செய்யும்? நிலைகுலைய செய்யும். எப்போ பயம் வருது? நமக்குள்ள அந்த விசுவாசம் குறையும் போது. எப்படி தானே? இருக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து இருக்கிறீங்களா? எப்போ பயம் வருது? அந்த விசுவாசம் நமக்கு பலவீனப்படும் போது. அவ்வளோதான் போல. நம்பிக்கை நமக்கு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? பயம் வந்துடும். ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்துருக்கிறாராம்? நீங்கள் எடுத்தவர்கள் வாசிங்க. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், எத்தனை பேர் சொல்ல முடியும்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு பயமுள்ள ஆவியை தரல. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் ஒரு நாளும் நீங்க பயப்படக்கூடாது. நம் தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல. ஆமேன். அப்ப பயம் வருதுன்னா யார் கொடுத்துருக்குறது பயம்? அது பிசாசு தர்ற பயம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் பயப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. ஆண்டவர் சொல்றார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:1 நீங்க வாசித்து பாருங்க. ரோமர் 8 அதிகாரம் 1 வசனத்துல, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். அப்ப நம்ம மாம்சத்துக்குரியவர்களாய் ஜீவிக்க கூடாது.
நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று நினைத்து ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி நான் பேசுகிறேன் என்று பவுல் சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும். ஏசாயா 41:10 ஆண்டவர் சொன்னாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை 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 பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் பிள்ளைகள் எதை குறித்தும், எதிர்காலத்தை குறித்தும், பலவீனங்களை குறித்தும், தேவைகளை குறித்தும் ஒரு நாளும் பயப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நமக்கு பயமுள்ள ஆவிய தேவன் தரவில்லை. ஆமேன். நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாராம்? அன்பும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் பயப்படக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்தோம்னா, நம்ம வாயிலிருந்து சொல் பெறவாதற்கு முன்னமே இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை நாம் எப்படி அறிஞ்சு செயல்படுறோமோ, நாம் அறிஞ்சு எப்படி செயல்படுறோமோ ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா அதை பார்க்கிலும் நமக்கு தருவது அதிக நிச்சயம் அல்லவா. நம்ம காட்டிலும் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு ரொம்ப 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 தாசிங்க. ஆமேன். அது எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்கன்னு தெரியல. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நாளும் பயப்படாதீங்க. என்னை நடத்துகிறவர் தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறார். அவர் கல்லும் மரமும் அல்ல. ஆமேன். என்னை விசாரிக்கிறார். இன்னைக்கே என் கூட பேசுறார். ஒவ்வொரு நாளும் என்னை கரம் பிடிச்சு நடத்துறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் மேல் அவர் கண் வைத்து அவர் ஆலோசனை சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் கூடவே வராரு, என்னை கரம் பிடிச்சு நடத்துறாரு. நான் எந்த இடத்துல போனாலும், எங்க நின்னாலும், எந்த காரியத்தை செஞ்சாலும் கர்த்தர் என்னை லீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆகவே நீங்க ஒரு நாளும் பயப்படக்கூடாது. ரெண்டாவது அந்த வசனத்துல நானும் அதே நீ லட்சை அடைவதில்லை என்று பார்க்கிறோம். அவமானத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்கிற ஒரு நல்ல தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யோவேல் 2:25 நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய பிரயாசங்கள் ஒருவேளை நம்ம ஒருவேளை நம்ம இழந்து போன நிலையில் இருக்கலாம். தேவன் அதெல்லாம் திரும்ப தரப்போகிறார். சில நேரங்களில் பேதருடைய சம்பவத்தில் இரவெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு? வலையை போட்டு மீன் கிடைக்கல. எவ்வளோ ஒரு அவமானமாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் மீன் பிடிக்கிறதுல அவ்வளோ ஒரு திறமைசாலி இல்லை. பேதருக்கிட்டலாம் போட்டிலாம் போட முடியாது, அப்படி தானே? நல்ல ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன். ஆனால் அவர் போய் இரவெல்லாம் பிரயாசப்படுறார், ஒரு மீனும் அகப்படவில்லை. அவன் அவமானத்தோட வெட்கத்தோட அவன் கடல்லேருந்து அவன் கரையை நோக்கி வந்திருப்பான், அப்படி தானே? லேலூயா. நம்ம போகிற காரியங்கள் கூட சக்ஸஸ் ஆச்சுன்னா அப்படியே காலை தூக்கி விட்டுன்னு வருவோம். நான் போய் எப்படி முடிச்சுட்டு வந்துட்டேன் பாரு அப்படின்னு. அதே ஒருவேளை அது நடக்கலை, இல்லை அந்த ப்ராஜெக்டு எப்படி ஆயிடுச்சு, இல்லை இந்த வேலை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வரும்போது நமக்குள்ள என்ன வந்துடும்? ஒரே கோணி குறை. என்னப்பா போனியே? ஆமாம் சார் போனேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை சார். ரொம்ப வேதனையாக அவமானத்தோட அப்படி சொல்லுவோம். பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் வந்துன்னு தெரியல. ஆமேன். பேதருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். வேதனையோடு அவர் கடற்கரையை நோக்கி அவர் திரும்பும்போது ஆண்டவர் அந்த அவமானத்தை பார்த்தார். ஆமேன். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் ஜீவன் உள்ள தேவன். அவருடைய கண்கள் மனுப்புத்திரர் மேலே கண்ணோக்கமாக இருக்குதான். பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. நம்ம இங்கே உட்கார்ந்து ஆராதிக்கிறோம் என்பதை தேவன் பார்ப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய ஒவ்வொரு பர்சனல் காரியங்களிலும், குடும்ப காரியங்களிலும் கர்த்தருக்கு மறைவானது
ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் பேதுருனுடைய சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆமென், உன் வலையை வலதுபுறத்தில் போடு. இவர் சொல்கிறாரு, ஐயரே நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஆமாம் அந்த மீன் கிடைக்கல. ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்க அந்த வார்த்தையின்படி அந்த வலையை போடுறேன்னு வலையை போட்டார். ஆனால் அவர் பேசுகிற தூரத்துக்கு தான் வந்திருக்கிறார், கடல் ஆழத்தில் கூட இல்லை. அங்கேருந்து திரும்பி வர இடத்துல அவர் பேசுகிற அளவுக்கு இவன் மீனை பிடிச்சி அந்த மீனை பார்த்த உடனே இதெல்லாம் ஆழத்தில் தான் கிடைக்கும்ல, அவன் பிரமித்து இல்லை அப்போ அறிந்து கொள்கிறான் இயேசுதான்னு சொல்லி இல்லை. அவன் வாழ்க்கையில் பாருங்கள், இந்த மீன்லாம் இந்த வகையான மீன் இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அவமானங்களை மாற்றி போடுகிற, மாற்றி அமைக்கிற தேவன். பட்சித்த வருஷங்களின் விளைவை ஆண்டவர் நமக்கு திரும்ப அளிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் ஒருவேளை இன்னைக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் அந்த பிரயாசத்தின் பலனை ஆண்டவர் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரோமர் 10:11 வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவரை நம்புறவங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் வெட்கப்பட விடவே மாட்டாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவரை நம்புகிற, அவரை சார்ந்திருக்கிற, அவர்தான் ஜீவன் என்று நினைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார், அவமானப்பட விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு நாளும் கடந்ததை நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நமக்கு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசாயா 43:18 வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்றதை பார்க்க. கடந்ததை நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை யோசிக்காதீங்க. இனி ஆண்டவர் நம்ம என்ன செய்ய போறோம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு புது கிருபைகளை தர்றார். அதை பற்றி கொண்டு ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற லக்கை நோக்கி ஆமேன் ஓடணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது, பின்னுக்கு திரும்பி பார்க்கக்கூடாது. ஆமேன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம எப்பவுமே ஆண்டவர் நியமித்த பாதையில் லக்கை நோக்கி என்ன செஞ்சிடணும், ஓடினோம். அங்கிட்டு இங்கிட்டும் பார்க்கக்கூடாது. ஆமேன். பேதுரு அங்கிட்டு இங்கிட்டும் பார்த்து தான் கடலில் முழுகி போனார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவனை பார்க்கறது, இவனை பார்க்கறது, பின்மாற்றமான காரியங்களை போகிறது, இதெல்லாம் இருந்தால் நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் வாழ முடியாதுங்க. கிறிஸ்தவ ஜீவியத்தில் வாழணுன்னா அப்பா நியமித்த பாதையில் ஏன் எதுக்குன்னு கேட்காம, ஒருவேளை நம்ம லைஃப்பில் இழப்புகள் கூட வரலாம், ஏன் எதுக்குன்னு கேட்காம அவர் காட்டுற வழியில் ஆமாம் நீங்கள் மாட்டு லக்கை நோக்கி ஓடுங்களேன். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவார். ஒன்றையும் நம்ம இழந்து போக மாட்டோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எந்த நிலையிலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவமானத்திலிருந்து ஆமேன். அங்கே வசனம் சொல்லுது, நானாதே நீ லட்சை அடைவதில்லை. ஆமேன். நீ அவமானம் அடைய மாட்ட, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதைவிருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல, அவைகள் எண்ணி முடியாதவைகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு ஊழியம் செஞ்ச நாட்களில், பிதாவானவர் எனக்கு கொடுத்த ஆத்துமாவை ஒரு ஆத்துமாவை நான் இழந்து போகவில்லைன்னு சொல்கிறாரு. கர்த்தர் நம்மளை இழந்து போக மாட்டார். ஆமேன். ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் நீதி உள்ள தேவன், நிச்சயமாய் நம்மை நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பக்கத்தில் பேசுவோம், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், பயப்படாதீங்க. நீங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்பட மாட்டீங்க, எந்த இடத்துலையும் அவமானப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்பார். எல்லாம் முழங்கால் படிட்டு அர்ப்பணிப்போமா? இந்த காலை வேளையில் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் நமக்கு அவன் பயமுள்ள ஆவியை தரல,
பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தான் கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் பயப்படாதீங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. நம்ம நடந்து முடிந்ததை நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தரை உயர்த்துங்க. அவர் நமக்கு ஒரு திறந்த வாசல் ஏற்படுத்தி தருவார். அவர் நம்முடைய வாழ்க்கையில பட்சித்த வருஷங்களின் விளைவை ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவார். சோர்ந்து போகாதீங்க. அவர் நியமித்த பாதையில ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அவர் 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 நியமித்த அந்த பாதையில இலக்கை நோக்கி ஓடுங்க. உங்க வாழ்க்கையில அவராலே நீங்கள் நிறைவான பலனை பெற்றுக்கொள்வீர்கள். தகப்பனே, இந்த காலை வேளையிலும் வார்த்தை என்ற மன்னாவை நீர் எங்களுக்கு பெற்று கொடுத்தீங்கப்பா. அதை நாங்கள் உட்கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதை அபியாசப்படுத்த, எங்கள் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாங்க. இந்த வார்த்தைகளை பிசாசானவன் எடுத்து போடாதபடிக்கு ஆண்டவர், இந்த வார்த்தைகள் நாங்கள் இருதய பலகைகளை எழுதி கொண்டு ஆண்டவர் நீர் நியமித்த அந்த பாதையில் இலக்கை நோக்கி ஓட எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா. விசேஷமாய் கூட இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க, இந்த நாளுக்கு வேண்டிய தயவுகளை தாங்கப்பா, பாதுகாப்பை தாங்க. உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே, உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொன்னீங்களப்பா. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று வழிகளை வாய்க்க பண்ணுங்க. விசேஷமாய் இன்றைக்கு என்னுடைய இந்த பப்ளிக் தேர்வு எழுதுகிற உடைய பிள்ளைகளோடு உடைய சமூகம் முன் செல்லட்டும் அப்பா. காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணும். நேர்த்தியாக இந்த தேர்வு எழுத எக்ஸாம் ஹாலுக்கு நேரத்துக்கு முன்பாக சென்று ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய அப்படிப்பட்ட பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். ஞானமாய் தேர்வு எழுதி பிள்ளைகள் வெற்றி பெற கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தினாலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அது தேர்வு எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரமிருந்து அவர்களை ஆசீர்வதியும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.